Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வழக்கம் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க. என்ன டாபிக் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் எப்படி இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாள் நம்ம 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நான் வந்து இங்கிலீஷ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தேவைப்படக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டாபிக் குள்ள போலாமா? ஓகே, so today we are going to discuss about very interesting topic. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நிறைய பேரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, குழம்பக்கூடிய ஒரு டாபிக் தான். பட் அது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில क्वेश्चंस கேட்க போறேன். ஓகே, நீங்க பாருங்க, 4 சென்டென்சஸ் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். இங்க பாருங்க, நானும் ராமுவும் மீட்டிங்க மிஸ் பண்ணிட்டோம். ஆபீஸ்ல வந்து மீட்டிங் வச்சிருக்காங்க. நானும் ராமுவும் அந்த மீட்டிங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இந்த 4 சென்டென்ஸ்ல ஏதாவது ஒண்ணுதான் கரெக்ட். என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, me and Ramu missed the meeting. Me and Ramu missed the meeting. நானும் ராமு மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டோம் இப்படி சொல்லுவீங்களா? இல்லனா ராமு and me missed the meeting அப்படின்னு சொல்லணுமா? இல்லனா I and Ramu missed the meeting இப்படி சொல்லுவீங்களா? Last one, Ramu and I missed the meeting. Which one is correct? ஓகே, நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க எது கரெக்ட்னு நினைக்கிறீங்க? நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, see, me and Ramu missed the meeting. This is correct. தப்பா? Incorrect. Next one, Ramu and me missed the meeting. This is also incorrect. Okay, I and Ramu missed the meeting. What do you think about it? Is this correct? என்ன நினைக்கிறீங்க நீங்க? கரெக்டா? No, this is also incorrect. Okay, the last one, Ramu and I missed the meeting. This is the correct sentence. And why? பெரிய ஒரு கேள்விக்குறி வருதா? Why? காரணம் என்ன அப்படிங்கிற question mark வருது. ஓகே, so எது கரெக்டான சென்டென்ஸ்? Ramu and I missed the meeting. ஓகே, so ஏன் கரெக்ட் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, so now I am going to explain the reason for what this sentence is correct. எதுக்காக இந்த சென்டென்ஸ் கரெக்ட் நான் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல இருக்கும். ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நமக்கு? I, you, we, they, he, she, it. Already we know about it, right? நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள், அவன், அவள், அது, இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? இது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்சோ கால்ட் as சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இந்த வீடியோல. நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, எப்பவுமே இந்த சப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல மட்டும்தான் வரும். ஓகே, இங்க பாருங்க, மீ சப்ஜெக்ட், ஆரம்பத்துல இருக்கிறது சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து இருக்கிறது verb, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, யூ ஷுட் ரிமெம்பர் திஸ். ஓகே, இங்க பாருங்க, சோ இதுக்கு பேரு தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, ஐ அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா வரும்போது மீ அப்படின்னு வரும். யூ அப்படிங்கிறது யூ தான், மாறாது. வீணா நாங்கள், அது எப்படி மாறும்னா அஸ் அப்படின்னு மாறும். ஓகே, எங்களை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ அப்படின்னா நான், மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து
ஒரு வேலையை பண்றவங்க தான் சப்ஜெக்ட். ஒரு விஷயம் ஒரு செயலை பண்றாங்க அப்படின்னா அவங்க தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வந்து who receives an action, யாரு வந்து அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் ஆப்ஜெக்ட். For an example, I call her, நான் அவளுக்கு கால் பண்றேன். ஓகே, இங்க வந்து எது சப்ஜெக்ட்? I அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கால் அப்படிங்கிறது செய்யக்கூடிய செயல், அது வந்து verb. யாருக்கு நம்ம கால் பண்றோம்? அவளுக்கு. ஹெர், ஹெர்னா அவளுக்கு, ரைட்? நான் அவளை கூப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். சோ அவளை அப்படின்னு அர்த்தம் ஹெர்னா. அப்போ யார் இந்த செயலை ரிசீவ் பண்றா? அவளை. சோ அவங்க தான் ரிசீவ் பண்றாங்க. சோ ஹெர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். காட் இட்? சோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வந்து யாரு செயலை செய்யறாங்களோ அவங்க சப்ஜெக்ட். எந்த செயல் செய்யப்படுகிறதோ அது verb. அந்த செயலை யாரு ரிசீவ் பண்றாங்க, ஓகே, that is called as object. ஓகே, இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் லாங்குவேஜ். ஓகே, சோ அதனால வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து மக்கப் பண்ணி படிக்க கூடாது, புரிஞ்சுதான் நம்ம கத்துக்கணும். இது புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டேன் அப்படின்றவங்க ஒரு எஸ் போடுங்க காமெண்ட்ல, அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே ஓகே, சோ நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்டராக்டிவா இருக்கணும். ஓகே, சோ உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு இன்டராக்ஷன் இருக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், சோ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? them அப்படின்னா அவர்களை, him அப்படின்னா அவனை, herனா அவளை, itனா it தான். ஓகே, சோ I அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்ல me அப்படின்னு வரும், youங்கிறது you தான், we அப்படிங்கிறது நாங்கள், usனா எங்களை அப்படின்னு அர்த்தம், theyனா என்னது? அவர்கள், themனா அவர்களை, heனா அவன், himனா அவனை, sheனா அவள், herனா அவளை, it அது, itனா அதை அப்படின்னு அர்த்தம். got it? சோ எப்படி மாறுது அப்படிங்கறத தெரிஞ்சிட்டீங்களா? சோ சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எப்பவுமே வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் இருக்கும். அப்ப பாருங்க, இந்த மீ, அப்புறம் வந்து as, them, him, her, you, it, இந்த மாதிரி ஏதாவது வந்தா அந்த சென்டென்ஸ் தப்பு தான். இங்க பாருங்க, மீ ஸ்டார்டிங்லயே வந்துருச்சு. இங்க பாருங்க, மீ ஸ்டார்டிங்லயே வந்துருச்சு. ஓகே, சோ இங்க பாருங்க, மீ அப்படின்னு வந்திருக்கு, அது வந்து ஆப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அது வந்து சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வரக்கூடாது. அதனால இந்த ரெண்டையும் நான் கட் பண்ணிட்டேன், ரெண்டுமே தப்பு. ஓகே, அதெல்லாம் ரைட் தான். அப்ப இது கரெக்டா தானே இருக்கு. ஐ வந்திருக்கு, அப்புறம் ராமு அப்படிங்கிறது நேம். நேம் வந்து ஸ்டார்டிங்ல வரலாம். ஓகேவா, நேம்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வரலாம். சோ இங்க நேம்ஸ் வந்தது அப்படின்னா இங்க வரும்போது அது வந்து நேம்ஸ் தான். ஓகே, அது வந்து நமக்கு மாறாது. காட் இட்? சோ நேமும் வந்து வரலாம், பட் வந்தாலும் இது ஏன் தப்பு? ஐ அண்ட் ராமு மிஸ் த மீட்டிங். சோ இதுக்கான ரீசனை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நல்லா கவனிங்க. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு, அதாவது இப்போ நானும் ராமுவும், ஓகே, ராமு அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஆள் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நான், இன்னொன்னு ராமு. எப்பவுமே வந்து ஒரு அடுத்த நபர்களை நம்ம வந்து சொல்லும் போது அவங்க பேரை தான் ஃபர்ஸ்ட் போடணும். இங்கிலீஷ்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இங்கிலீஷ்ல வந்து இது ஒரு மெயினான ரூல். நானும் ராமுவும் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க போடக்கூடாது. சோ அடுத்த நபரை தான் நீங்க போடணும். ஓகே, ராமு அண்ட் ஐ மிஸ் த மீட்டிங். இதே இது செந்தில், ராமு, நான் மூணு பேரும் மீட்டிங் மிஸ் பண்ணிட்டோம்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா, செந்தில், ராமு அண்ட் ஐ மிஸ் த மீட்டிங். ஓகே, எத்தனை பேர்னாலும் முன்னாடி போட்டுக்கலாம், பட் உங்களை வந்து நீங்க அவங்க அடுத்தவங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். இங்கிலீஷ்ல இது ஒரு மேஜரான ஒரு ரூல், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க எது கரெக்ட்? எதனால நம்ம இது போடல? எப்பவுமே உங்களை நீங்க முதல்ல சொல்லக்கூடாது. சோ அடுத்த நபர்களை தான் முதல்ல அந்த பேரை போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் நான் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ராமு அண்ட் ஐ மிஸ் த மீட்டிங் இஸ் த கரெக்ட் ஒன். இப்ப தெரிஞ்சிட்டீங்களா? எப்பவுமே சப்ஜெக்ட் தான் முதல்ல வரணும், ஆப்ஜெக்ட் எப்பவுமே கடைசி தான் வரணும். ஓகே, இந்த இடத்துல வந்து த மீட்டிங் அப்படிங்கறது ஆப்ஜெக்ட். சோ இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படிம்பாங்க. சம்டைம்ஸ் இதையே நமக்கு ஆப்ஜெக்ட்னே சொல்லலாம். சோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு செயலை ரிசீவ் பண்றது. ராமுவும் நானும் எதை மிஸ் பண்ணோம்? மீட்டிங். எதை நம்ம எந்த இதை மிஸ் பண்ற, இந்த செயல் வந்து எதை அஃபெக்ட் பண்ணுதோ அதான் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுட்டீங்களா நல்லா? சோ இதே இது ராமு, செந்தில், அப்புறம் நான் மூணு பேரும் மீட்டிங் மிஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். ராமுக்கு முன்னாடி செந்தில்ங்கிற பேரை சேர்த்துக்கலாம், ஆனா ஐக்கு அப்புறமா சேர்க்க கூடாது. ஓகே, செந்தில், ராமு அண்ட் ஐ மிஸ் த மீட்டிங். மீனிங் என்னன்னா, செந்திலும் ராமுவும் அப்புறம் நானும், செந்தில், ராமு அப்புறம் நான் மூணு பேரும் என்ன பண்ணிட்டோம்? மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். நானும் சீதாவும் ஸ்கூலுக்கு
போனோம். அப்ப எப்படி சொல்லுவீங்க? காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சீதாவும் நானும் ஸ்கூலுக்கு போனோம். சீதா and I went to school. போனோம் அது பாஸ்ட் டென்ஸ், அதனால went போட்டிருக்கோம். எதுக்கு சீதா முன்னாடி வருதுன்னு தெரியுதா? எப்பவுமே அடுத்த பேரை முதல்ல போட்டு அப்புறமா தான் நீங்க உங்களை சொல்லணும், நான் அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஓகே, சோ இந்த ப்ரொனவுன் பத்தி தான் இந்த கிளாஸ் டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. ஓகே ஓகே, so now I am going to explain what is mean by pronoun. pronoun அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு கிளியரா சொல்லி தர போறேன். ஓகே, இங்க பாருங்க. இப்போ ஒரு நவுன், நவுன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ நவுன் அப்படின்னா தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நவுன் அப்படின்னா என்னது? பெயர் சொல். என்னென்ன இருக்கு? ராஜா, சீதா, அப்புறம் நாய், அப்புறம் வந்து என்ன சொல்றது, விலங்குகளோட பெயரு, மனிதர்களோட பெயர், இது எல்லாமே நவுன் தான். ஓகே, புக், ஓகே, இது எல்லாமே புக்கு, இது எல்லாமே நவுன். ஓகே, பெயர் சொற்கள்னா இதெல்லாம் நேம்ஸ் இருக்கோ எல்லாமே நவுன் தான். காட் இட்? ஓகே, சோ ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த நவுனுக்கு பதிலா, ஓகே, நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் ப்ரொனவுன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராஜா அப்படிங்கிறது ஒரு பையனோட பேரு. ஓகே, ராஜா அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்கிறது. அதனால இந்த ராஜாவுக்கு பதிலா நம்ம he அப்படிங்கக்கூடிய வேர்ட் யூஸ் பண்ணலாம். இத சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ராஜா அப்படிங்கிறது ஒரு நவுன், அந்த நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றதுதான் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா சென்னைக்கு போறான். ஓகே, நல்லா கவனிங்க. ராஜா சென்னைக்கு போறான், அதுக்கு பதிலா அவன் சென்னைக்கு போறான். ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? ராஜா சென்னைக்கு போறான் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அவன் சென்னைக்கு போறான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? செந்தில் பேசுறான் அல்லது அவன் பேசுறான். ஏன்னா அந்த ராஜா ஆண் பெயர்கள் எல்லாமே வந்து அந்த he அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலேயே அடங்கிருது இல்லையா? சோ அதனாலதான் சொல்றோம், அந்த ராஜா அப்படிங்கிற நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா சொல்றதுக்கு, அதுதான் ப்ரொனவுன். ஓகே, ஈஸியா இருக்கா? இங்க பாருங்க, சீதா அப்படிங்கிறது ஒரு கேர்ளோட ஒரு நேம். ஓகே, ஒரு பெண்ணை குறிக்கிறது. சீதா, லீனா, ராணி, ஓகே, செல்வி, இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே பெண்களினுடைய பெயர்கள். ஓகே, இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? she, அவள். சீதா சமைக்கிறாள், லீனா படிக்கிறாள், ராணி சென்னைக்கு போகிறாள், இதுக்கெல்லாம் பதிலா அவள் படிக்கிறாள், அவள் சென்னைக்கு போகிறாள் இப்படின்னு நம்ம சொல்லலாமே. got it? ஓகே, சோ இந்த she அப்படிங்கிறது சீதா அப்படிங்கக்கூடிய பெயரை ரீப்ளேஸ் பண்ணது இல்லையா, இது ஒரு ப்ரொனவுன். அதுவும் முதல்ல சப்ஜெக்ட் ஆனது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படிம்பாங்க. got it? ஓகே, சோ டாக், டாக்னா நாய் குறைக்குது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவோம், அல்லது நம்ம என்ன சொல்லுவோம், அது குறைக்குது அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அனிமல்ஸ், ஸோ டாக், ஓகே, இந்த மாதிரி அனிமல் நேம்ஸ் இருந்தது, பேர்ட்ஸோட நேம் இருந்தது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அது, இட். ஓகே, ஸோ ஆண், இந்த மாதிரி நவுன் ராஜா, ஆண்களின் பெயர்கள் இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்றது he, பெண்களின் பெயர்கள்னா she, அப்புறம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து it. புத்தகம், ஓகே, ஒரு உயிர் இல்லாதது, அப்புறம் வந்து அனிமல்ஸ், இதெல்லாம் வந்து it அப்படிங்கிற அந்த வார்த்தையில அடங்கிரும். அவன், அவள், அது, இந்த மூணுக்குள்ள எல்லாமே அடங்கிரும். got it? that is called as subject pronoun. அப்போ ப்ரொனவுன்ங்கிறது என்னது? ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, நவுனுக்கு பதிலாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ப்ரொனவுன். ஓகே, எக்ஸாம்பிள். ஓகே, இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க, ராமு அண்ட் ஐ. ஓகே, ராமு அண்ட் ஐ ரெண்டு பேரு, ஒன்னு ராமு, இன்னொன்னு ஐ, நான். ஓகே, ரெண்டு பேரு, ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லலாம்? நாங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில அடக்கலாமா? அப்போ we அப்படிங்கிறது என்னது? ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, இவ்வளவுதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், எங்க இருந்து இது வந்தது அப்படிங்கறது நீங்க கத்துக்கோங்க. ஓகே, சோ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருப்பேன், அந்த சென்டென்ஸ்ல இருந்து நீங்க ப்ரொனவுன் யூஸ் பண்ணி எழுதணும். ஓகே, இங்க பாருங்க, ராஜா இஸ் ஈட்டிங் அப்படின்னு இருக்கு. சோ ராஜாங்கிறது ஒரு ஆணை குறிக்கிறது, அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? he is eating. ராஜா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அப்படி இல்லைன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ரெண்டும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் ஒன், சீதா இஸ் ஸ்டடியிங். சீதா படித்துக் கொண்டு இருக்கிறாள். ஓகே, சோ சீதா அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்ற வேர்ட் எது?
she அவள், she is studying. காமெண்ட்ல ஆன்சர் போட்டே வாங்க அப்படி எல்லாரும். அடுத்து இங்க வாங்க, the dog is barking. நாய் குரைத்து கொண்டிருக்கிறது. dog is barking. okay, so dog, the dog அதை ரீப்ளேஸ் பண்ற வார்த்தை எது? அது ஒரு அனிமல். அப்போ it, அது குறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. it is barking. that's it. the last one, Ramu and I went to school. அப்படிங்கறத சுருக்கி எப்படி சொல்லலாம்? ராமு and I, ராமு நானும் சொல்றதுக்கு பதிலா நாங்க ஸ்கூலுக்கு போனோம்னு சொல்லிடலாமா? went ஏன் வந்திருக்கு? past tense, போனோம். இதெல்லாம் வந்து 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்லயே நான் சொல்லி கொடுத்ததுதான் இந்த past tense பத்தி இல்லையா? ஓகே, சோ ராமு and I அதை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம்? we, நாங்கள் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? we went to school. நாங்க ஸ்கூலுக்கு போனோம். புரிஞ்சிட்டீங்களா? அப்ப ப்ரொனவுன்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? இனிமே இதுல உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நம்ம. ஓகே, சோ நம்ம வந்து ஃபர்ஸ்டே நம்ம பார்த்ததுதான். சோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். சோ எப்பவுமே வந்து சப்ஜெக்ட் முதல்ல வரும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எப்பவுமே சென்டென்ஸோட கடைசி தான் வரும். ஐ மீன் முதல்ல வராது, ஒரு வேர்புக்கு அப்புறமா தான் வரும். எப்பவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் சப்ஜெக்ட், ஓகே, அண்ட் verb அண்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, I called John. ஓகே, சோ சப்ஜெக்ட், கால் பண்றது verb, அந்த செயலை செய்யறது. சோ இந்த செயலை செய்யறவன் சப்ஜெக்ட், அந்த ரிசீவ் பண்றவன் தான் ஆப்ஜெக்ட். யார் ரிசீவ் பண்றா? இங்க இருந்து கால் பண்ணா ரிசீவ் பண்றது ஜான், அப்ப ஜான் தான் ஆப்ஜெக்ட். சோ ஜெனரலா வந்து ஒரு யூஸ்வலி ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஓகே, ரைட். இங்க சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னன்னு சொல்லிட்டேன், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஐ வந்து எப்படி மாறுது? ஓகே, நான், இங்க வந்து என்னை, யூனா நீ அல்லது நீங்கள், யூனா என்ன சொல்றது? உங்களை, அந்த மாதிரி. ஓகே, வீணா நாங்கள், அஸ்னா எங்களை, தேனா அவர்கள், தெம்னா அவர்களை, ஹீனா அவன், ஹிம்னா அவனை, ஷீனா அவள், ஹெர்னா அவளை, இட்னா அது, இந்த இட்னா அதை அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, தெரிஞ்சிட்டீங்களா? ரைட். ஓகே, சோ இப்போ ஒரு ஜாலியா ஒரு சின்ன ஒரு குவிஸ் மாதிரி. ஓகே, இங்க பாருங்க, ஐ கால் ஜான். ஓகே, நான் ஜானை கால் பண்ணேன் அல்லது நான் ஜானுக்கு கால் பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம டிஓ போடணும், டூ போடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஜானை கூப்பிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ கால் ஜான், ஐங்கிறது சப்ஜெக்ட், கால்ங்கிறது verb, ஜான்ங்கிறது ஆப்ஜெக்ட். கால்ட்னா கால் பண்ண, அது ஒரு past tense. ஓகே, ஐ கால் ஜான், நான் ஜானை கால் பண்ணேன். இங்க அப்படியே மாத்தி சொல்லணும், ஜான் எனக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லணும். ஜான் என்ன கூப்பிட்டான். ஓகே, ஜான் என்ன கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்லுவீங்க? ஜான் கால்ட் மீ. இந்த இடத்துல ஐ போடக்கூடாது. ஓகே, எதுக்கு மீ போட்டிருக்கோம் தெரியுதா? இது ஒரு ஆப்ஜெக்ட், சோ அந்த இடத்துல இதுதான் வரணும், சப்ஜெக்ட்ஸ போடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், he called John. அவன் ஜானை கூப்பிட்டான். ஓகே, அவன் ஜானுக்கு கால் பண்ணா அல்லது அவன் ஜானை கூப்பிட்டான், பேச்சு வழக்குல அப்படிதான் சொல்லுவோம். இங்க பாருங்க, ஜான் கால்ட் டேஷ். ஜான் அவனை கூப்பிட்டான்னு சொல்லணும். இங்க பாருங்க, அவன் ஜானுக்கு கால் பண்ணியிருக்கான், இங்க ஜான் அவனை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லணும். அப்ப அவனைங்கிறதுக்கு என்னது? him. ஓகே, சோ ஹீங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஏன்னா அது முதல்ல வருது. him அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதனால கடைசி வருது. ஓகே, யூ ஷுட் ரிமெம்பர் இட். இந்த இடத்துல பாருங்க, ஜான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஏன்னா இந்த இடத்துல ஜான் தான் எனக்கு கால் பண்றான், என்ன கூப்பிடுறான். அப்போ ஒரு செயலை செய்யறவன் தான் சப்ஜெக்ட், செய்யக்கூடிய செயலானது verb, கால் பண்றதுங்கிறது verb, அதை ரிசீவ் பண்றது யாரு? நான் தான் இல்லையா? ஜான் கால்ட் மீ, ஜான் கால் பண்றான், அவன் சப்ஜெக்ட், செய்யக்கூடிய செயல் கால் பண்றது அது verb, மீனா அதை ரிசீவ் பண்றது யாரு? இந்த காலை ரிசீவ் பண்றது நான் இல்லையா? சோ அது ஒரு ஆப்ஜெக்ட், நான் தான் இந்த ஆப்ஜெக்ட். அந்த இடத்துல மீ தான் போடணும். ஏன் தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன், இங்க பாருங்க, அதே மாதிரி we called John, நாங்க ஜானை கூப்பிட்டோம். ஓகே, இந்த இடத்துல we அப்படிங்கிற சப்ஜெக்ட், கால்ட்ங்கிறது verb, ஜான்ங்கிறவன் ஆப்ஜெக்டா இருப்பான். அப்படியே மாத்தி சொல்லும் போது, ஜான் எங்களை கூப்பிட்டான், நாங்க ஜானை கூப்பிட்டோம்,
அந்த இடத்துல மாத்தி சொல்றோம் இல்லையா? என்ன சொல்றோம்? ஜான் எங்களை கூப்பிட்டான்னு சொல்லணும் இல்லையா? அப்ப ஜான்ங்கிறவன் சப்ஜெக்ட் ஆயிருவான், கால்டுங்கிறது verb, ஆப்ஜெக்ட் எது? நாங்கள் அப்படிங்கிறது we, சோ அதுக்கு ஈக்குவலண்டான ஆப்ஜெக்ட் எது? us. அவன் எங்களை கூப்பிட்டான், எங்களை, asனா எங்களைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், they called John, அவர்கள் ஜானை கூப்பிட்டார்கள். John called, என்ன வரும்? ஜான் அவர்களை கூப்பிட்டான்னு சொல்லணும். John called them, அவ்வளவுதான். ஓகே, இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? I, you, we, they, he, she, it எப்பவுமே ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல தான் வரணும். me, you, us, them, him, her, it இதெல்லாம் வந்து it வந்து ஸ்டார்டிங்ல வரலாம். it to you வந்து எப்பனாலும் வரலாம். பிகாஸ் அது சப்ஜெக்ட்லயும் ஆப்ஜெக்ட்லயும் சிமிலரா தான் இருக்கு, மாறல இல்லையா? அதனால சொல்றேன். மிச்சது எல்லாமே வந்து இந்த me அப்புறம் us, them, him, her இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வரக்கூடாது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? சோ இப்படிதான் நம்ம இங்கிலீஷை கத்துக்கணும். அப்படியே நம்ம வந்து 30 days இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்தோம். அப்போ வந்து நம்ம அதுலயே நம்ம நிக்க கூடாது. ஓகே, நம்ம பேசிக் லெவல்லே இருக்க கூடாது. சோ இதுவும் பேசிக் லெவல் தான், பட் யூ ஷுட் நோ த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் verb அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ pronoun. ஓகே, சோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு நான் டைரக்டா உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஓகே, சோ அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படி நான் மாத்தி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் வந்து கொடுத்ததை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். ஐ லைக் ஹிம். ஓகே, நான் அவனை விரும்புறேன் அல்லது எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, he likes me. ஓகே, அவன் என்ன விரும்புறான்? he likes me. அவன் என்ன விரும்புறான்? ஓகே, விரும்புறான் அல்லது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். got it? இங்க பாருங்க, அதே மாதிரி இங்க என்ன எழுதியிருக்கேன்? she likes us. she likes us. இங்க எதுக்காக s சேர்த்திருக்கேன்? he, she, it வந்தா s சேர்க்கணும் இல்லையா? present tense, அதனால தான் சேர்த்திருக்கேன், இங்க சேர்க்கல. ஓகே, so she likes us. அவள் எங்களை நேசிக்கிறாள் அல்லது அவள் எங்களை விரும்புகிறாள் அல்லது அவளுக்கு எங்களை பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது அப்படியே மாத்தி சொல்லுங்க. she likes us, அவளுக்கு எங்களை பிடிக்கும். இதே இது நாங்க அவள் லைக் பண்றோம் அப்படின்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்லலாம்? நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we like அவளை அப்படின்னா என்னது? her. அப்படியே மாறுது. ஓகே, இங்க இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, she likes us, அவள் எங்களை விரும்புகிறாள். ஓகே, இதே இது நாங்கள் அவளை விரும்புகிறோம் அப்படின்னா, சோ இந்த இடத்துல பாருங்க, she அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா போகுது. ஓகே, அப்படி ஆப்ஜெக்டா போறப்போ ஷீங்கிறது ஹெர்ரா மாறிடுது. இதே இது லாஸ்ட் இருக்கக்கூடிய அஸ் இருக்கு இல்லையா, எங்களைங்கிறது நாங்கள்னு மாறுது. அப்போ சப்ஜெக்டா முதல்ல வருது, வர்றப்போ இந்த அஸ்ங்கிறது வியா மாறிடுது. அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். ஓகே, இங்க பாருங்க, they like me, அவர்கள் என்னை விரும்புகிறார்கள். ஓகே, அவங்களுக்கு என்ன பிடிக்கும். இதே இது எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும், அல்லது நான் அவர்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். got it? இப்போ இங்க பாருங்க, they அப்படிங்கிறது கடைசி, தேங்கிறது லாஸ்ட் பேரும் மீங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். சோ they அப்படிங்கிறது கடைசி போச்சுன்னா என்ன வரும்? தேங்கிறது லாஸ்ட் போச்சுன்னா themன்னு மாறிடும். ஓகே, இதே இது மீங்கிறது ஃபர்ஸ்ட் வருது, அப்படி ஆப்போசிட்டா சொல்றோம். மீங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா எப்படி வரும்? சப்ஜெக்டா வரும்போது ஐன்னு வரும். அவ்வளவுதான். I like them. சில பேர் இங்கிலீஷ் பேசும்போது ஃபாஸ்டா பேசுறோன்னு me like them அப்படின்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. ஓகே, முதல்ல சப்ஜெக்ட்ஸ் தான் வரணும். சோ அதுக்கு தான் கான்செப்டே, முதல்ல வர சப்ஜெக்ட், கடைசி வரது ஆப்ஜெக்ட். ஓகே, இதான் நம்மளோட கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், we like them, நாங்கள் அவர்களை விரும்புகிறோம். ஓகே, அப்படியே மாத்தி சொல்லுங்க, அவர்கள் எங்களை விரும்புகிறார்கள் சொல்லணும். ஓகே, சோ இந்த them அப்படிங்கிறது முதல்ல கொண்டு வரணும். சோ themங்கிறது சப்ஜெக்டா வரும்போது எப்படி வரும்? they மாறிடும் இல்லையா? they like, weங்கிறது ஆப்ஜெக்டா போகுது. சோ weங்கிறது ஆப்ஜெக்டா போகும்போது எப்படி வரும்? us. அவ்வளவுதான். they like us, அவர்கள் எங்களை விரும்புகிறார்கள். என் கூட சேர்ந்து திரும்ப பிராக்டிஸ் பண்றீங்களா? I like him, நான் அவனை விரும்புகிறேன். he likes me, அவன் என்னை விரும்புகிறான். ஓகே, ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, she likes us, அவள் எங்களை விரும்புகிறாள். we like her, நாங்கள் அவளை நேசிக்கிறோம் அல்லது விரும்புகிறோம். ஓகே, அல்லது பிடிக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், they like me, அவர்கள் என்னை விரும்புகிறார்கள். I like them, நான் அவர்களை விரும்புகிறேன். That's it.
அடுத்து we like them, நாங்கள் அவர்களை விரும்புகிறோம். they like us, அவர்களை விரும்புகிறார்கள். அவ்வளவுதான். சோ இத இன்டர்சேஞ்ச், ஒரு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறும்போது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறும்போது மீனிங்கும் மாறிடும். ஓகே, புரிஞ்சிட்டீங்களா? ரைட், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஃபர்ஸ்ட் ஒன், ஜானும் நானும். ஜான் அப்புறம் நான். ஓகே, ஜானும் நானும் சென்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு क्वेश्चन, ராணி இஸ் குக்கிங். ஓகே, ராணி இஸ் குக்கிங்னா ராணி சமைத்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும். சோ இந்த ராணிக்கு பதிலா நீங்க எந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம்? he, she, it அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதுல எது யூஸ் பண்ணலாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? கரெக்டான ஆன்சரை காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ராணிக்கு பதிலா சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல எதை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ஓகே, உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம காமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு மெயினான டாபிக்கே சப்ஜெக்ட்ங்கிறது முதல்ல தான் வரும், ஆப்ஜெக்ட்ங்கிறது எப்பவுமே வந்து வேர்புக்கு அப்புறமா தான் வரும். இன்னொரு கான்செப்ட் என்ன படிச்சோம்? ரெண்டு பேர் வரும்போது முதல்ல அடுத்த நபர்களோட பெயர்களை போட்டுட்டு தான் நம்மளோட பெயரை போடணுங்கிறத பார்த்தோம். ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். சோ இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா இதெல்லாம் வச்சு பேசியும் எழுதியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே, சோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.